வணக்கம்ப்பா. குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாதா சளியும் கூட தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமாக இருந்தவனா போயிடலாம். கொஞ்சம் லேசுபாசாக இருக்கும்போது இப்போ நான் சொல்கிற வைத்தியத்தை செய்யலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகள் இருக்கு இல்லையா, அது ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. எடுத்து சுத்தமாக அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போடுங்க. ஒரு 5 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இந்த இவ்வளோண்டு தோல் சீவின இஞ்சி இத்தனோண்டு போட்டால் போதும். 3ஐயும் லேசாக தட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு சிறு தீயில கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சொங்கா 1/4 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறீங்களா, ஒவ்வொரு சொங்கா ஒரு 5-6 வாட்டி நீங்கள் கொடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் கொடுக்கலாம். இதே கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே தான் குழந்தைகளுக்கு தேன் சேர்க்கணும். அதனால் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தேன் கலந்து கூட காலையிலையும் சாயந்தரமும் பகிர்ந்து கொடுத்துக்கலாம். வயசுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அப்புறம் நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க, மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க. இதுக்கு இதே கற்பூரவள்ளி இலை இவ்வளவு எடுத்துக்கிட்டு ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெயை தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த எண்ணெயில் காய்ச்சி நம்ம சூடாக இருக்கும்போதே வடிகட்டிட்டு அதிலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுட்டு அதை தொட்டு அப்பப்போ நம்ம எப்போ தடவுறோமோ அப்பப்போ அதை லேசாக வெதுப்பாக வச்சு தொட்டு நெஞ்சு, முதுகு, விலா எலும்பு பக்கம், தொண்டை, இப்படி மூக்கு இங்கெல்லாம் தடவி விட்டுக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு 4 தடவை செய்யணும். செஞ்சால் அந்த சளி விலகும். தடுமமாக இருந்தால் இந்த மூச்சு விட கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சுவாசிக்க முடியும்.